கோவை ரத்னபுரி இரவு நேரத்தில் வீட்டில் ஆட்கள் இல்லாதபோது வீடு இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியது. கோவை ரத்னபுரி, சிவானந்தா காலனி, சங்கனூர் ஆகிய பகுதியில் ஓடை ஓரமாக 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. கோவை ரத்னபுரி ஹட்கோ காலனி பகுதியில் உள்ள சங்கனூர் ஓடை அருகே கட்டப்பட்டிருந்த சுரேஷ் என்பவர் வீடு இடிந்து விழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஓராண்டு காலமாக சங்கனூர் ஓடையில் சாக்கடை கால்வாய் தோண்டி தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சங்கனூர் ஓடை அருகே திமுகவை சேர்ந்த சுரேஷ் என்பவர் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். நேற்றிரவு திடீரென்று அவர் வீடு ஓடைக்குள் அப்படியே கவிழ்ந்து விழுந்தது. வீட்டில் யாரும் இல்லாதபோது நடந்த இந்த சம்பவத்தால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் இடத்தை ஆய்வு செய்தனர். மேலும் ஓடை அருகே வீடு உள்ளதால் மாநகராட்சி குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இரவு நேரம் என்பதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. காலையில வேற போயிருக்காங்களா இருக்கு. அவர் வீட்டுக்கு நாளைக்கு